நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். முன்னாடி விட இப்போ நம்முடைய ஜாஸ்வா டிவி அநேக இடங்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். பல தேசங்களில், பல கிராமங்களில், பல பட்டணங்களில், பல தலைநகரங்களில், பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட இந்த செய்தியை கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா! எல்லா துதியும் கனமும் மையமும் இயேசு ஒருவருக்கே. அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜாஸ்வா டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும், எனக்கெல்லாம் ஒரு ஆசை, இந்த உலகம் முழுவதும் செய்யணும், இந்த சேனல் போகணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இந்த நல்ல ஒரு லெந்து நாட்கள், சூப்பரான லெந்து நாட்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிற லெந்து நாட்கள், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்கிற ஒரு லெந்து நாட்கள், ஒரு 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 உயர்வு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வு, உலகப்புறமான ஒரு உயர்வு, நம்முடைய படிப்பில் ஒரு உயர்வு, ஒரு தொழிலில் ஒரு உயர்வு. இந்த லெந்து நாட்கள் என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நாட்கள். இந்த நாட்கள் வீணாக்கிடக்கூடாது. இதிலிருந்து நாட்களை நாம் கர்த்தருக்குள் இருந்து அதை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு கேள்வி, போன லெந்து நாட்கள் வருஷத்துக்கும் இந்த லெந்து நாட்கள் வருஷத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரா, ஆசீர்வதித்திருக்கலையா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தருக்குள் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருப்பார். அதனால் 2 நாட்கள் என்பது நாம் துளிர் விடுகிற ஒரு நாள், அடுத்த லெவலுக்கு நம்ம போகின்ற ஒரு நாள். அதனால் இந்த 2 நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம், வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. சரி, முதல் வாரத்தில் 3 பாயிண்ட் நம்ம செய்தியை கேட்டோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி. முதல்ல என்ன கற்றுக் கொடுத்தார்? நமக்கு வசனத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். வசனங்கள் நிறைவேறினது, வசனத்தை குறித்து பேசினார். 2வது, ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 3வது, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து அவர் அநேக இடங்களில் பேசினார். 2வது வாரம், போன வாரத்தில் அவர் பேசின காரியம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து அவர் அதிகமாக பேசினார். அடுத்த 5வது பாயிண்ட், காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும், காணிக்கை எப்படி கொடுத்தார்கள் என்று சொல்லி காணிக்கை கொடுப்பதை குறித்து இயேசுவானவர் தெளிவாக பேசியிருக்கிறார் பைபிள் வசனத்தில். சரியா? அதனால் முதல் வாரத்தில் 3, 2வது வாரத்தில் 2, மொத்தம் 5 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இன்றைக்கு 3வது வாரம். இன்றைக்கு 3வது வாரம் ஒரு 2 செய்தியை 2 வார்த்தையை கேட்போம். சரியா? சரி, இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, அவர் கற்று தந்த அடுத்த காரியம், 6வது காரியம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தருகிற தேவன். இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தந்த தேவன். பாவியான மனுஷன் என்று சொல்லி மனுஷன் தள்ளினாலும் கர்த்தர் தள்ளவில்லை. நீ பாவி, இந்த பாவம் செஞ்சதுனால தான் உனக்கு இந்த வியாதின்னு சொல்லி மனிதன் நம்மளை பார்த்து சொன்னாலும் என் ஆண்டவர் பாவத்தை மன்னித்து சுகத்தை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? மனிதன் செஞ்சான், இவன் செய்த பாவம், இவன் செய்த, ஏன் இவன் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறான், இவன் முன்னோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்கும் பொழுதும் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமை பெறுவதற்கே இவனுக்குள் இந்த பலகீனம் வந்தது என்று சொல்லி கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், ஒரு விடுதலையை கொடுத்தார், ஒரு நன்மையை கொடுத்தார், ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு
உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் 2 பேர் பேசியிருக்கிறது தெரியும். அதில் ஒருத்தர் திருநெல்வேலியில் டேனியல் ராஜான்னு சொல்லி ஊழியம் பண்ணுறாங்க. டேனியல் ராஜ் அந்த அண்ணன் எனக்கு ஜோம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, டேவிட் ஊழியம் மட்டும் பண்ணுனா பத்தாதுடா, எல்லோரும் பாட்டு படிக்கான், எல்லோரும் பிரசங்கம் பண்ணுதான், எல்லோரும் ஊழியம் பண்ணுதான், அப்படி இல்லைடா. நீ ஊழியம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்கணும். நீ ஊழியம் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும். நீ ஊழியம் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்மை கிடைக்கணும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுக்கணும். ஒரு அற்புதம் நடக்கணும். அப்படி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவானவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சுகம் கிடைச்சிது. இயேசுவானவர் எந்த இடத்துலலாம் பேசினாரோ அங்கெல்லாம் சுகம் கிடைச்சிது. இயேசுவானவர் பின்னாடி ஒரு திரளான கூட்டம் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. எதற்காக? சுகம் பெற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், என் தலையெழுத்து மாற வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி சுகத்திற்காக அலைந்தது ஒரு கூட்ட ஜனம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த பெரிய ஊழியம் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கி நம்மளால் முடியுமா? இன்றைக்கி நம்மளால் அடுத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமான்னு யோசித்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது மற்றவர்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் ஓடும். கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். மனிதர்கள் முடியாது என்ற காரியத்தை, மனிதர்கள் உண்டாகாது என்ற காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு கொடுத்திருக்கிறார். நிறைய சாட்சி சொல்லலாம். காரணம், தேவன் அநேக ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அநேக ஜனங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்தார். அந்த சுகம் கொடுத்த ஒரு காரணத்தினால, அந்த ஒரு காரியத்தினால அநேக ஜனங்களின் வாழ்க்கை மாறினது. அநேக ஜனங்களின் தலையெழுத்து மாறினது. அநேக ஜனங்களின் பெயர் மாறினது. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை லட்சம் கொடுத்தும் நமக்கு இன்றைக்கி நிறைய நோய்க்கு சுகம் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டும் இன்றைக்கி பரிபூர்ணமான ஒரு விடுதலை என்பது இல்லை. ஆனால் இயேசுவானவர், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த 2 நாட்களில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற பலன் இயேசுவின் நாமத்தினால் கடந்து வருகிறது, உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் விடுதலைகளை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். இயேசுவானவர் சென்ற இடத்திலெல்லாம் ஜனங்களுக்கு சுகம், ஜனங்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு ஆரோக்கியம். கண்ணீர் நின்றது, கவலைகள் மாறினது, சந்தோஷம் சமாதானம் புறப்பட்டு ஓடினது. காரணம், இயேசுவானவர் செய்த சுகம். ஒரு வாலிபனை செதுவிடான், அவனை தூக்கிட்டு போகிறாங்க. இயேசுவானவர் தொட்டு ஜெபம் பண்ணுறாரு. அந்த வாலிப மகன் எழுந்து உட்கார்ந்தான். ஊரில் இருக்கிற அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க. தேவனுடைய நாமம் பிரசித்தி பெற்றது. அவர் செய்த ஒரு பெரிய காரியம், சுகம் கொடுத்தார். 12 வருடம் பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ. இந்த கதை, இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தன்னிடத்தில் உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்தும் ஒரே ஒரு ஆசை, இயேசுவானவர் நடந்து பொழுதும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும், எனக்கு சுகம் பெரிய நம்பிக்கை. எப்படி அடித்து பிடிச்சி கூட்டத்துக்குள்ள வந்து இயேசுவானவர் சட்டையை ஓரத்தை தொட்டா அவள் சுகம். குஷ்டரோகம் மாறினது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13, 14, 15. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரே ஒரு வார்த்தை,
ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தப்படுத்தும். எனக்கு சித்தம் இருக்கு மகனே, நீ சுத்தமாகு. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குஷ்டரோகம் அவனுக்குள் இருந்து போனது. அந்த குஷ்டரோகம் என்கிற நோய் மறைந்து போனது. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கிறார். ஒரிஜினல் ரிப்போர்ட்டு சொல்லுவாங்க, ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட், மருத்துவ ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் மாற்றி பெரிய பெரிய காரியத்தை இன்றைக்கு அவர் உண்மையாய் செய்து கொண்டு வருகிறார். அவர் பெரிய தேவன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பல மனிதர்கள் பல வியாதியால் கஷ்டப்படுறாங்க. அந்த ஜனங்களுக்கு எங்கே போகணும் தெரியல. எங்கேயாவது போய் சுகத்தை பெறணும், எப்படியாவது நன்மையை பெறணும், எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள், அந்த வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதியால், ஒரு வியாதி இல்லை, பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஒவ்வொருத்தர் மேலையும் தம்முடைய கைகளை வைத்து ஜெபிக்கிறார். ஜெபிக்க அநேக ஜனங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இயேசுவானவர் செய்த ஊழியத்திலே பெரிய ஊழியம். அநேக ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? சுகத்தை கொடுக்கிறார். அநேக ஜனங்களுக்கு உண்டான வியாதி எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுகப்படுத்தி விடுதலை கொடுக்கிறார். அதுதான் தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியம். அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பல ஜனங்கள், பல மனிதர்களிடத்தில் அந்த வார்த்தை சேரும்படியாய் அவரை செய்தது. காரணம், தேவன் அநேக ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலகீனம், ஏதோ தீராத வியாதி நமக்குள்ளே இருக்கா? எனக்கு இந்த வியாதி ஏன் வந்ததுன்னு தெரியல. வியாதியை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்துருக்கிறோமா? இல்லை. என் தேவனாய் கர்த்தர் பலகீனமான இடத்துல அவருடைய கைகளை வைத்து பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருகிறார். பலகீனப்பட்ட இடத்துல அவருடைய இரத்தத்தை நமக்கு, சிந்தின இரத்தத்தை நமக்கு தந்து அவர் சுகப்படுத்துகிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். சுகப்படுத்துகிற தேவனாய் கர்த்தர் நம்மளை சுகப்படுத்துவார். இது 6 பாயிண்ட் ஆச்சு. 7வது பாயிண்ட், பாவம் செய்கிற மனிதனை இயேசுவானவர் மன்னித்தார். பாவம் செய்த மனிதனை இயேசுவானவர் தண்டிக்கவில்லை. பாவம் செய்த மனிதனை நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த மனிதனை மன்னித்து அனுப்பினார். இன்றைக்கு மனிதர்கள் நாம் செய்த பாவங்களை சொல்லி காமிப்பார்கள். நீ அந்த வருடத்தில், அந்த இடத்தில், அந்த மாதத்தில் அங்கே நீ பாவம் செய்தாய் அல்லவா என்று சொல்லி மனிதன் பாவத்தை சுட்டி காண்பித்து சொல்லி காண்பிப்பான். ஆனால் என் ஆண்டவர் பாவத்தை சொல்லி காமிக்கல. நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இப்பொழுது உனக்கு விடுதலை, இப்போ உனக்கு ஒரு சந்தோஷம், இப்போ வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவலுக்கு நீ போகிற, இனிமேல் நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தெளிவாக பேசினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 7:48. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 49வது வசனம். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 50வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போ என்றார். இந்த பெண்மணி செய்த பாவம் கர்த்தர் அறிவார். அதனால் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை.
பாவ மன்னிப்பு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார். அப்படி சொல்லுமே, மனிதன் பாவத்தை மன்னிக்கவில்லை. மனிதன் பாவத்தை மறக்க மாட்டான். நீ அன்றைக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவம் செஞ்சல்ல அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்லி காண்பிப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிற பாவங்களை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம பாவியான மனுஷன்தான், பாவம் செய்கிற உண்மைதான். ஆனாலும் நம்மளை அவர் மன்னித்து, நீ பாவம் செய்யாதே, அவர் சொல்கிறார், இனிமேல் நீ பாவம் செய்யாதே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு பார்த்து பேதுரு சொல்லுவான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 8வது வசனத்தில், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலிருந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுதான், ஆண்டவரே, நீர் என்னை விட்டுரும், நான் பாவம் செய்கிற மனுஷன், என்னை விட்டுரும், நான் வரல அப்படின்னு சொல்லி பேதுரு நான் பாவின்னு சொல்கிறான். நான் பாவம் செய்கிற மனிதன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சொன்ன அடுத்த உடனே அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாவம் ஒரு மனிதனை வாழ வைக்காது. பாவம் ஒரு மனிதனை சந்தோஷத்தின் பாதையில் கொண்டு செல்லாது. பாவம் ஒரு குடும்பத்திற்கு வரும்பொழுது சந்தோஷம், சமாதானத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். பாவம் ஒரு மனிதருக்குள் வரும்பொழுது நோய் வந்துவிடும், பலகீனங்கள் வந்துவிடும், போராட்டங்கள் வந்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செய்யாதே. நாம் பாவம் செய்ய ஆசீர்வாதம் நமக்குள் இருக்காது. நாம் பாவம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் இருக்காது. கவலைகள், கண்ணீர், பயம், எப்போ மாட்டிக்கொள்வோமோ, யாரும் பார்த்து விடுவார்களோ என்கிற பயம் வந்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ பாவம் செய்யாத. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, நம்ம என்ன பாவம் செய்கிறோம்? தெரிந்து பாவம் செய்கிறோமா, தெரியாமல் பாவம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த 2 நாட்கள் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற காலம். 2 நாட்களில் நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேனா? பாவத்திற்குள் அடிமையாக இருக்கும் பொழுது பரிசுத்தம் என்பது கிடைக்காது. பாவத்திற்குள் அடிமையாக இருக்கும்போது நிம்மதி என்பது கிடைக்காது. பாவத்திற்குள் அடிமையாக இருப்போம் என்று சொல்லும்போது எந்த ஒரு நன்மையான காரியங்களும் நடக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ பாவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ சமாதானமாய் போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் பாவங்களை நான் சிலுவையில் நான் சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாவம் வேண்டாம் சொல்லுவோமா? பாவம் சொல்லுவோமா? பாவத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்லுவோமா? இன்றைக்கு பாவம் செய்வதனால் எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக கிடக்க தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் ஐயோ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பன் இல்லாமல், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாய் இல்லாமல் எத்தனை குடும்பத்தின் பிள்ளைகள் சீரழிஞ்சு கிடக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். எங்கு பார்த்தாலும் தப்பான உறவுகள், மதுபானம். தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பெரிய கேடு மதுபானம். எங்கு பார்த்தாலும் மதுபானம் குடிச்சு எத்தனையோ ஜனங்கள் ரோட்டு ஓரத்தில் சாக்கடைகளையும் எத்தனையோ ஜனங்கள் கிடக்கிறதே. பாவம், தப்பான உறவுகள், பாவம், துணிகரமான பாவங்கள், பாவம். ஏசப்பா சொல்றாரு, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன்,
நான் உன் பாவங்களை நான் பார்க்கலை, உன்னை நான் மன்னிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். விட முடியாத பாவத்திற்குள் இருக்கிறோமா? விட முடியாத பாவத்திற்குள் இருக்கிறோமா? பாவத்திற்குள் நம்ம மாட்டி இருக்கிறோமா? இன்றைக்கு இயேசு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போய்ட்டு வா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் இப்போ பார்க்குறேன், பஸ்ஸில் நான் டூட்டியில் பார்க்குறேன், 10th படிக்கிற பையங்க, 11th படிக்கிற பையங்க, பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு செல்ஃபோன் கொண்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் கொண்டு போகிறாங்க. திருநெல்வேலியில் நான் பார்க்குறேன். பாளை பஸ் ஸ்டாண்டில், சமாதானபுரத்தில், எஸ்பி ஆஃபீஸ் ஸ்டாப்பில், புது பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூலுக்கு படிக்க போகிற பையங்க பிள்ளைங்க 11th 12th இல்லை, 8th 9th 10th கூடுனா 11th, அவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க கையிலே ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. எப்படி பேசுகிறாங்க ஃபோனில், எதை பார்க்குறாங்க? யோசித்து பார்ப்போமா? பாவம் வேண்டாம். பாவத்தினால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு கிடக்கு தெரியுமா? இவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 2 பேரும் 2 குடும்பத்தை போட்டு அவங்க தனியாக போயிருந்தாங்க. ஐயோ பாவம், பாவம் வேண்டாம். பாவம் செய்கிற மனிதனை இந்த உலகம் வெறுக்கும், ஆனால் பாவம் செய்கிற மனிதனை என் ஆண்டவர் வெறுக்கலை. அவர் சொல்கிறாரு, இனிமேல் பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதிலிருந்து நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மனம் திரும்புவோமா? மனதை கர்த்தரத்தில் கொடுப்போமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இன்றைக்கு 2 காரியங்களை பேசியிருக்கிறார். உங்களோடு கூட 2 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்களை நீர் மாற்றி பரிபூர்ணமான சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவன். மனிதர்கள் முடிந்து போச்சு என்று சொன்ன காரியத்தில் என் தேவனாய் கர்த்தர் புதிய ஜீவனையும் புதிய உயிரையும் கர்த்தர் கொடுத்து அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன். 2வது, அப்பா, பாவம் வேண்டாம் ஆண்டவரே, துணிகரமான பாவங்கள் வேண்டாம், மறைமுகமான பாவங்கள் வேண்டாம், எங்களை மன்னிங்க. நீ போ, நான் உன்னை மன்னித்தேன் என்று சொல்லுகிறீங்கப்பா. பாவம் செய்கிற, தெரிந்து தெரியாமல் செய்கிற, பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களை என் தேவனாய் கர்த்தர் நீ தொடுவீராக. பாவத்தை பார்த்தது வேண்டாம், இது அசிங்கம் என்று சொல்லி பாவத்தை பார்த்து விட்டு விலகி தன் குடும்பத்தை பார்க்க, தன் மனைவியை பார்க்க, தன் பிள்ளைகளோடு கூட இருக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. இதிலிருந்து நாட்களில் அப்போ அந்த செய்தியானது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதிக்கணும், மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மறைமுகமான பாவங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென்.